வணக்கம். இன்றைய பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷியாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமமுகவை மனதார வரவேற்று வாழ்த்திய எடப்பாடி கே பழனிசாமிக்கு நன்றி. சரித்திரமிக்க வெற்றியை படைத்திடுவோம் என டிடிவி தினகரன் பதிவு. தாவேக்காவிற்கு பொது சின்னம் கிடைக்க வாய்ப்பு. பொது சின்னம் கோரி தாவேக்கு அளித்த விருப்பம் பரிசீலனையில் உள்ளதாக தகவல். மதுராந்தகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் முழுக்க 3 நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்க தடை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்தது மகிழ்ச்சி. பாஜக தேசிய பொதுக்குழு தலைவர் அண்ணாமலை வரவேற்பு. கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அரசு மருத்துவர்கள் போராட்டம் அறிவிப்பு. 28ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்த திட்டம். 7 தமிழக மீனவர்களை நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படை கைது செய்தது. மீனவர்களின் 2 நாட்டு படகுகளையும் சிறைப்பிடித்ததாக தகவல். ராசாவுக்கு எதிராக விசிக நிர்வாகிகள் கொந்தளிப்பு. RSS கைக்கூலி ராசா என குற்றச்சாட்டு. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் யானையை தத்தெடுத்தார் நடிகர் சிவகார்த்திகேயன். உணவு மற்றும் பராமரிப்பு செலவுகளை 6 மாதங்களுக்கு வழங்க ஒப்புதல். திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் ரீல்ஸ் எடுப்பதற்கு தடை. எச்சரிக்கை பலகை வைத்த இந்து சமய அறநிலையத்துறை. ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்வு. 1 சவரன் தங்கம் 1,15,320 ரூபாயாக விற்பனை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழக மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நல்லாட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தமிழகத்தில் மீண்டும் அமைத்திட நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து களப்பணியாற்றிடுவோம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள டிடிவி தினகரன், அமமுகவை மனதார வரவேற்று வாழ்த்திய அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 4.5 ஆண்டுகளாக இருளில் மூழ்கி இருக்கும் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் புதிய வெளிச்சத்தை பாய்ச்சிடும் சரித்திரமிக்க வெற்றியை படைத்திடுவோம் என்றும் பதிவிட்டுள்ளார். தமிழக தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளார் டிடிவி தினகரன். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்துள்ளார். 23ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியோடு டிடிவி தினகரனும் ஒரே மேடையில் பங்கேற்று பேச இருக்கிறார். கடந்த 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு எடப்பாடி கே பழனிசாமியுடன் கைகோர்த்துள்ள டிடிவி தினகரன் ஒரே மேடையில் சந்திக்க உள்ளது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயகன் பட பிரச்சனை, சிபிஐ விசாரணை உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளை விஜய் சந்தித்து வரும் நிலையில் தாவேக்காவிற்கு பொது சின்னம் கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருப்பதால் பொது சின்னம் கோரி தாவேக்கு அளித்த விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளதாகவும் அங்கீகரிக்கப்படாத கட்சியான தாவேக்கு தேர்தல் ஆணைய விதிகளின்படி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளதால் பொது சின்னம் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கிண்டி, மீனம்பாக்கம் பகுதிகள் ரெட் சோனாக அறிவிக்கப்பட்டு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் 3 நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வரும் 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கட்சியின் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சியினருடன் ஒரே மேடையில் பங்கேற்று பிரதமர் மோடி பேச உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. டிடிவி தினகரனின் ஆழ்ந்த அரசியல் அனுபவமும் தேர்ந்த வியூகங்களும் வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பதிவில், தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைகிறது என்ற செய்தி மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி பேசுவதெல்லாம் பொய்யாக உள்ளது என்றும் எதிர்வரும் தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்ட தயாராகிவிட்டார்கள் என்றும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய எம்.ஆர். விஜயபாஸ்கர், கதவணை கட்டுவதற்கு அதிமுக அரசு திட்டத்தை அறிவித்தவுடன் 420 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்தது. திமுக அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது என்று செந்தில் பாலாஜி நிரூபித்தால்
தமிழக அரசியல் விட்டு நான் விலகி விடுகிறேன் என்றும் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 7 தமிழக மீனவர்களை நெடுந்துறை அருகே இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதோடு அவர்களின் 2 நாட்டு படகுகளையும் சிறைப்பிடித்துள்ளது. இது தமிழக மீனவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையின் இந்த நடவடிக்கை மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என அஞ்சப்படுகிறது. இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்பவர்களுக்கு மத்திய அரசு புதிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. MBBS முடித்த டாக்டராக இருந்தாலும் தோல் ஸ்பெஷலிஸ்டுகள், பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மட்டும் இந்த சிகிச்சையை செய்ய தகுதியானவர்கள் என்றும் ஆணையம் கராராக தெரிவித்துள்ளது. மேலும் முடிமாற்று சிகிச்சை செய்து கொள்பவர்களிடமிருந்து எழுத்துப்பூர்வ ஒப்புதலை பெற வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட மருத்துவ அபாயங்களை அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்பார்த்த தீர்வு கிடைக்கவில்லை என்றால் வரும் 28ஆம் தேதி முதல் சென்னையில் 2 நாட்கள் முதல்வர் கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் முதல் கட்டமாக அடையாள உண்ணாவிரத போராட்டமும் தொடர்ந்து படிப்படியாக அறிவித்தபடி அடுத்த கட்ட போராட்டமும் நடத்துவது என அனைத்து மருத்துவர்களின் சங்கங்களின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி கொண்டு வந்த அரசாணை 354 மறுவரையறை, ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களுக்கான படிகள் 3000 ரூபாய், நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய மருத்துவ பணியிடங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக அரசு மருத்துவர்கள் நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். சினிமா டப்பிங்க்கு குரல் கொடுத்தால் போதும் என விஜய் நினைக்கிறார் என்று முக்குளத்தோர் புலிப்படை கட்சி தலைவரான நடிகர் கருணாஸ் விமர்சனம் செய்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் பாஜக அழுத்தம் இருக்கிறதா என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கருணாஸ் வலியுறுத்தியுள்ளார். அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்ததால் 71,000 சத்துணவு ஊழியர்கள் கால வரையற்ற வேலைநிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். தமிழக அரசு அறிவித்த புதிய அறிவிப்புகளில் சத்துணவு ஊழியர்களின் கோரிக்கைகள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை முதல்வர் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் சத்துணவு ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் கடந்த 19ஆம் தேதியுடன் வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்த பின்னரும் அடுத்த ஒரு வாரத்திற்கு குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இன்றும் நாளையும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உச்சத்தை தொட்டுள்ளது. 1 கிராம் தங்கம் 14,415 ரூபாயாகவும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,15,320 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 4,120 ரூபாய் உயர்ந்துள்ளது இல்லத்தரசிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. வெள்ளியின் விலை 1 கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 345 ரூபாயாகவும், 1 கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 3,45,000 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. தமிழக அரசின் சுற்றுலாத்துறை புள்ளி விவரங்களின்படி இதுவரை தமிழகத்தைச் சேர்ந்த 74 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. தற்போது 74 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருப்பதன் மூலம் இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. சமீபத்தில் உறையூர் பருத்திச் சேலை, கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரை, நாமக்கல் கல்சட்டி, தூய மல்லி அரிசி, அம்பாசமுத்திரம் செப்பு சாமான்கள் ஆகியவற்றிற்கு புவிசார் குறியீடு கிடைக்கப்பெற்றது குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் செல்போன் மூலம் அல்லது வீடியோ கேமரா மூலம் ரீல்ஸ் எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக வித்தியாசமாக புகைப்படம் எடுப்பது, ட்ரோன் பறக்கவிட்டு வீடியோ எடுப்பது, இன்ஸ்டாகிராமில் பதிவிடுவது போன்றவை அதிகரித்து வருகின்றன. கோவிலுக்கு தரிசனத்திற்காக வருகை தரும் பக்தர்களுக்கு கோவிலுக்குள்ளே செல்போன் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. இது தொடர்பாக ஆங்காங்கே எச்சரிக்கை அறிவிப்பு பலகைகளும் வைக்கப்பட்டுள்ளன. விசிக தலைவர் திருமாவளவனை சாதி கட்சி தலைவர் என கூறிய MP ராசாவை எதிர்த்து விசிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்கள் தலைவர் அனைத்து சமுதாயத்தினரும் மதிக்கக்கூடியவராக உள்ளார். அவர் மீது ராசா தொடர்ந்து சாதி முத்திரை குத்துவது அவர் RSS கைகூலியோ என்ற அச்சமும் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் இருந்து பிரகிருதி என்ற யானையை நடிகர் சிவகார்த்திகேயன் தத்தெடுத்துள்ளார். இந்த யானைக்கான உணவு மற்றும் பராமரிப்பு செலவுகளை 6 மாதங்களுக்கு அவர் வழங்குவார் என வண்டலூர் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
சிவகார்த்திகேயன் இதற்கு முன் வண்டலூர் பூங்காவிலிருந்து ஒரு சிங்கத்தையும் புலியையும் தத்தெடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று கோலாகலமாக தொடங்கியது. பக்தர்கள் ஏராளமானோர் விழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் 10ஆம் நாள் திருவிழாவாக வரும் 30ஆம் தேதியன்று தெப்பம் முட்டு தள்ளுதல் நிகழ்ச்சியும், வரும் 31ஆம் தேதியன்று சிந்தாமணி கிராமத்தில் கதிர் அறுப்பு திருவிழாவும் நடைபெறுகிறது. தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் பிப்ரவரி 1ஆம் தேதியன்று தெப்பத்தில் எழுந்தருளும் சுவாமியும் அம்மனும் காலை 2 முறையும் இரவு 1 முறையும் என 3 முறை தெப்பத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.